ஹலோ மை டியர் வியூவர்ஸ், மண்டே மோட்டிவேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலாலா யூசுப்சாய். மை டியர்ஸ், இவங்களோட வாழ்க்கை வரலாறு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கும் போது அது உங்களுக்கு தன்னாலே புரிய வரும். ஜூலை 12, 1997 பாகிஸ்தானில் இருக்கிற ஸ்வத் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல தான் மலாலா பிறக்கிறாங்க. அப்பா ஜியாதின் ஒரு எஜுகேஷனல் அட்வொகேட், சிட்டியில் ஒரு லேர்னிங் இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணிட்டு வராரு. அப்பாவை பார்த்து மலாலாவுக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாகுது. ஸோ ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்றது தான் மலாலாவோட ஒரே ஒரு விருப்பம் இருக்குது. அப்பாவோட எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் தனக்கு பேச்சு வராதப்பே போய் தான் ஒரு டீச்சர் மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா லேட்டராக சொல்லியிருக்காரு. 2007 தாலிபான் அப்படின்னு சொல்லப்படுற தீவிரவாத கும்பல் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணி ஸ்வத் பள்ளத்தாக்கு பகுதியை அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. சீக்கிரமாகவே பாகிஸ்தானோட நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் நிறைய பகுதிகளை அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. தாலிபன்ஸை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆப்கானிஸ்தானில் அவங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்கன்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பெண்களோட படிப்புக்குன்னு அவங்க சுத்தமாக சுதந்திரமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் 2007 வருஷமாக ஸ்வத் வேலி அவங்க கண்ட்ரோல் பண்ணப்பையும் பெண்கள் படிக்கக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, ஏன் டிவி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல தடைகளை போடுறாங்க. இருந்தாலும் பெண்கள் எங்கேயும் போய் படிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக 2008 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்கூலை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க தாலிபான். சின்ன வயசுலேருந்தே படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் மலாலாவுக்கு இது ஒரு பேரிடியாக இருக்குது. தான் படித்தே ஆகணுன்ற உறுதி தனக்குள்ளே இருந்ததுனாலையும், படிப்புன்றது ஒவ்வொரு தனி மனிதனோட தனி உரிமை, அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்ற காரணத்தினாலையும் உலகத்திலே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் டெரரிஸ்ட் கேங்க்னு சொல்லப்படுற தாலிபன்ஸை எதிர்த்து ஒரு 11 வயசு பெண் எதிர்த்து நிற்கிறா. அவளுக்கு சப்போர்ட்டாக அவங்க அப்பாவும் கூடவே இருக்காரு. 2009 ஆரம்ப காலகட்டங்களில் சத்வேலியில் நடக்கிற தாலிபான்களோட கொடூரங்களை பற்றியும் பெண்களுக்கு எதிராக அவங்க பண்ணுற அட்டூழியங்களை பற்றியும் பிபிசியோட வெப்சைட்டில் ஒரு பிளாக் எழுதுகிறாங்க மலாலா. இந்த மாதிரி தாலிபான்களை எதிர்த்து அவங்க பிளாக் எழுதும் போது அவங்களோட வயசு வெறும் 11. அதே வருஷம் மே மாதம் பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் எதிரான போர் ஆரம்பிக்குது. இந்த போரின் காரணமாக ஸ்வத்வேலியில் இருந்த மக்களும் மலாலாவும் அவங்களோட ஃபேமிலியும் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வர்றாங்க பாதுகாப்புக்காக. அந்த போரில் பாகிஸ்தான் தாலிபான்ஸை தோக்கடிக்கிறாங்க. மலாலா அவங்க கம்யூனிட்டி மறுபடியும் அவங்களோட ஏரியாவுக்கே வராங்க. திரும்பி அவங்க சொந்த ஊருக்கே வந்த மலாலா தொடர்ந்து பெண்களோட கல்வி உரிமைக்காக போராடிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் முழுக்க பெண்களுக்கான கல்வி உரிமை எங்கெங்கெல்லாம் மறுக்கப்படுதோ அதையெல்லாம் எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி மலாலா பெண்களோட கல்வி உரிமைக்காக போராடுறதை பார்த்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவங்களுக்கு 2011 சில்ட்ரன்ஸ் பீஸ் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டை கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறாங்க. பட் மலாலாவோட இந்த மாதிரியான செயல்கள் எல்லாருக்குமே பிடிக்கல. மலாலா ஒரு டைம் டிவி பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு டேர் த தாலிபான் டேக் அவே மை பேசிக் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. என்னதான் பாகிஸ்தான் தாலிபான்ஸை தோக்கடிச்சாலும் தாலிபான்ஸ்கள் தொடர்ந்து அந்த ஸ்வத்வேலியில் என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சுட்டு தான் வராங்க. மலாலா இந்த மாதிரி பெண்களோட கல்வி உரிமைக்காக போராடுறது தாலிபான்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா பெண்கள் கல்வி பெறுறது தாலிபான்ஸோட கொள்கைகளுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்ற காரணத்தினால மலாலாவை அவங்க கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு டேட்டு அக்டோபர் 9, 2012. 15 வயசு ஆகிற மலாலா வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு தன்னோட நண்பர்களோட ஸ்கூல் பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பஸ்ஸை 2 தாலிபான்கள் வழிமறைக்கிறாங்க. வழிமறைச்சு பஸ் உள்ள ஏறின அந்த தாலிபான்ஸ் இங்கே யார் மலாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலாலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலாலாவை பார்க்கும்போது இவங்க தான் மலாலா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட தாலிபானில் அந்த 2 பேரில் ஒருத்தன் மலாலாவை நோக்கி 3 புல்லட்டை சுடுறான். அந்த 3 புல்லட்டில் ஒரு புல்லட் மலாலாவோட தலையோட ஓரத்தில் போட்டு அவங்களோட ஷோல்டர் வழியாக இறங்கி மலாலா அன்கான்ஷியஸாக ஆகிறாங்க. மலாலா இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி வந்த தாலிபான்ஸ் கிளம்பிடுறாங்க. உடனடியாக மலாலாவை பெஷாவரில் இருக்கிற பாகிஸ்தானி மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே 4 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதுக்கு மேலே இவங்களை இங்கே காப்பாற்ற முடியாது, இவங்களை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் பெர்மிங்கமில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கிலாந்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. அப்படி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது மலாலா கோமாவுக்கு போயிடுறாங்க. பெண்களோட கல்வி உரிமைக்காக தொடர்ந்து போராடிட்டு இந்த மலாலா அப்படின்ற 15 வயசு பொண்ணு சீக்கிரமாக குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. உயிர் பொழைச்சி திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்னு நினச்ச மலாலா மறுபடியும் 2013 நல்லபடியாக குணமடைஞ்சு வராங்க. பிர்மிங்ஹாமில் இருக்கிற ஸ்கூல் போய் அட்டன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெண் குழந்தைகளோட கல்வி உரிமைக்காக போராடி தாலிபான்களால் சுடப்பட்டு மறுபடியும் உயிர் பொழைச்சி வந்திருக்கிற மலாலாவோட விஷயம் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. உலகம் முழுக்க இருந்து மலாலாவுக்கான சப்போர்ட்டு அதிகமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் மட்டும் பெண்களோட கல்வி உரிமைக்காக போராடிட்டு இருந்த மலாலா உலகம் முழுக்க வேறு வேறு நாடுகளுக்கு போய் பெண்களோட கல்வி உரிமை எங்கெங்கெல்லாம் மறுக்கப்படுதோ, பெண் குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்களுக்கான குரலாக மலாலா இப்போ வரைக்கும் ஒழிச்சிட்டு இருக்காங்க. 2013 அக்டோபர் மாதம் மலாலா தன்னோட புத்தகமான ஐ எம் மலாலா அப்படின்ற ஒரு புக்கை வெளியிடுறாங்க.
இது ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஸ்டோரி. ஸோ இந்த புத்தகம் வந்து இப்போ வரைக்குமே உலகம் முழுக்க அதிகமாக விற்பனை ஆகிற புத்தகத்தில் இதுவும் ஒரு புத்தகமாக இருக்குது. அதே வருஷம் யூரோப்பியன் பார்லிமெண்டால் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதான ஷாஃப்ரோ பிரைஸ்ன்றது மலாலாவுக்கு வழங்கப்படுது. 2014 மலாலா ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கனைசேஷனை அவங்க அப்பா கூட சேர்ந்து மலாலா நிறுவுறாங்க. இதன் மூலிமா வர பணத்தை வச்சு உலகம் முழுக்க நடக்கிற பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்காக இவங்க உதவி பண்ணிட்டு வராங்க. பெண் கல்விகளுக்காக நிறைய உதவிகளையும் பண்ணிட்டு வராங்க. அக்டோபர் 2014 மலாலாவோட இந்த மாதிரியான சேவைகளை பாராட்டி உலகத்திலே உயரிய விருதாக கருதப்படக்கூடிய நோபல் பரிசானது அமைதிக்காக மலாலாவுக்கு வழங்கப்படுது. இந்த நோபல் பரிசு அவங்க வாங்கும் போது மலாலாவோட வயசு வெறும் 17. உலக அளவில் இளம் வயதிலேயே நோபல் பரிசு வாங்கின பெண்ணா அது மலாலா யூசுப்சாய் தான். அண்ட் பாகிஸ்தானில் 2வது நோபல் பரிசு வாங்கின நபரும் மலாலா யூசுப்சாய் தான். மை டியர் வியூவர்ஸ், 11 வயசில் மற்ற குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்த அந்த டைமில் பெண் குழந்தைகளோட கல்வி உரிமை மறுக்கப்படுது, அதுக்காக நம்ம தான் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு 11 வயசு ஆகிற ஒரு குழந்தை உலகத்திலே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸான டெரரிஸ்ட் குரூப்னு சொல்லப்படுற தாலிபன்ஸை எதிர்த்து போராடி அவங்களால சுடப்பட்டு மறுபடியும் உயிர் பெற்று வந்து மறுபடியும் இன்னைக்கு வரைக்குமே உலகத்தில் பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் கல்வி உரிமை மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் போய் போராடிட்டு இருக்க இந்த மலாலா யூசுப்சாயோட வாழ்க்கை வரலாறுன்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா பை பாய். மைடியர்ஸ், போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்வத் பள்ளத்தாக்கு அப்படின்ற இடத்துல தான் மலாலா பிறந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. மலாலாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த பள்ளத்தாக்கை பற்றி எனக்கும் தெரிஞ்சு எவ்வளோ ஒரு அழகான இடம். மைடியர்ஸ், வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வர வேண்டிய இடம் தான் இந்த ஸ்வத் பள்ளத்தாக்குன்ற இடம். அங்கே இருக்கிற ரிவர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த நீரோடைகளாக இருக்கட்டும், அங்கேருந்து பார்க்குற அந்த மவுண்டைன் வியூவாக இருக்கட்டும், கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய இடம் மைடியர்ஸ். உங்ககிட்ட பணம் இருக்குது, டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது போயிட்டு பாருங்கள். எனக்கும் சான்ஸ் கிடைச்சா நானும் போயிட்டு பார்க்கணுன்னு ஆசை. ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். டைம் இருந்தால் போய் பாருங்கள். பை.